பார்க்கின்றோம். இலங்கையின் கல்வி முறை என்பது ஒருபோதுமே உலகத்தில் இருக்கின்ற இந்த வேலை வாய்ப்புகளுக்கு அந்த தொழிற்சந்தைக்கு உகந்தவாறு ஒரு மாணவனை நிறுவுவதற்கான தகுதி இல்லாத ஒரு கல்வி முறையாகத்தான் இருக்கின்றது. அந்த கல்வி முறைக்குள்ள பாரபட்சம் இருக்கின்றது. அந்த இருக்கின்ற கல்வியில் கூட வடக்கு கிழக்கு பிரதேசங்களையும் ஏனைய தெற்கில் தூரத்தில் இருக்கின்ற பிரதேசங்களையும் எடுத்து பார்த்தால் கொழும்பில் இருக்க கல்வி முறையையும் விட தூர பிரதேசங்கள் இருக்கின்ற கல்வி என்பது மாணவர்களுக்கு தகுந்த உறுதியான வாழ்க்கையை வழங்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக இல்லை. மலையக கல்வி எடுத்தமென்றால் இன்னுமே பின்தங்கிய கல்வி முறையாகத்தான் இருக்கின்றது. 1945ஆம் ஆண்டு இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இலவச கல்வி முறையில் இருந்து நாங்கள் அந்த இலவச கல்வி முறை கூட 1972ஆம் ஆண்டு இலங்கை ஒரு குடியரசாக மாறிய பின் தான் மலையகத்துக்கு இந்த இலவச கல்வி வந்து சேர்ந்திருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது 30 வருடம் பின்தங்கிய ஒரு கல்வி முறை தான் இன்னுமே மலையகத்தில் இருக்கின்றது. அந்த கல்வியில இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் ஆங்கில மொழி கல்வியோ அல்லது தொழில்நுட்ப கல்வியோ இன்னும் அந்த மாணவர்களுக்கு வந்து சேரவில்லை. அந்த பின்தங்கிய கல்வியின் இலங்கை கல்வி என்பது உலகத்தில் இருக்கின்ற இந்த வெறுமனை நாங்கள் பார்த்தோம் என்றால் இலங்கை கல்வி புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்களை மீள மனப்பாடம் செய்து பரீட்சைகள் எழுதுகிற கல்வியை தவிர ஆராய்ச்சிக்கு தள்ளப்பட்ட தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு உலகளாவிய ரீதியில் வெற்றி பெறக்கூடிய வகையில மாணவனை திருத்துகின்ற ஒரு கல்வியாக மாறி அமையவில்லை. அதால்தான் நாங்கள் இன்னும் ஒரு பின்தங்கிய நாடாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது இலங்கையர்கள் என்ற வகையில இது சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கை சமுதாயத்தையுமே பின்தங்கிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் கல்வியில் நாங்கள் முதல் படி வைக்க வேண்டும். அந்த முதல் படி வைக்கின்ற கல்வி சீரான கல்வியாக, அனைவருக்கும் சம உரிமை கொண்ட கல்வியாக, அணுகக்கூடிய முறையிலான கல்வியாக நாங்கள் மாற்றல் ஒரு கட்டாயமானது. அது இந்த தேசிய மக்கள் சக்தியின் வேலை திட்டத்துக்குள் கல்வி என்றதை உறுதிப்படுத்தப்பட்ட மாற்றமுடைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியுடைய ஒரு கல்வியாக இந்த தேசிய மக்கள் சக்தியின் வேலை திட்டத்துக்குள் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாங்கள் சுகாதாரத்தை பார்த்தோம் என்றால் இந்த நாடுகளை எங்களுடைய டாக்டர் கூறியவாறே நானும் அந்த சுகாதாரத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை இலங்கையில் நான் கூறுவதாக இருந்தால் இந்த நாடுகளில் நீங்கள் பாடுபட்டு நாதோறும் உழைத்து கஷ்டப்பட்டு உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் அனுப்புகின்ற பணத்தில் கூட உங்கள் அம்மா அப்பாவா இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உறுதியான நம்பிக்கையான ஒரு மருந்தை வாங்க முடியாது நிலையில் இலங்கை இருக்கு. அதாவது நாங்கள் அந்நிய ஸ்லாவணியை ஈட்டி வெளிநாட்டிலிருந்து நீங்கள் இலங்கைக்கு அனுப்பி வைத்தாலும் கூட இலங்கையில் டெண்டர் முறையில் இலங்கைக்கு வரவழைக்கப்படுகின்ற மருந்து என்பது தகுதியற்ற மருந்துகள், அதாவது உகந்த தன்மை இல்லாத மருந்துகள் இலங்கைக்கு வரவழைத்திருக்கிறார்கள். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து ஒவ்வாமையின் காரணத்தால் இழக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த காலத்தில் அதிகரித்திருப்பதை நீங்கள் எழுதி கொண்டிருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மருந்துகள் முக்கியமாக இந்த அண்மையில் நடந்த சம்பவங்களை பார்த்தீங்கன்னா இம்யூனோகுளோபியூலின் என்ற மருந்தை குறிப்பிடும் போது அந்த மருந்துக்குள்ள உண்மையாகவே அந்த மருந்து அளவு இல்லாவிட்டால் குறிப்பிடுகின்ற மருந்து அந்த மருந்தில் இல்லை என்பதை அந்த இன்ஜெக்ஷனை பெற்றுக்கொள்ளும் போது அந்த இம்யூனோகுளோபியூலின் என்ற மருந்து இல்லாமல் நிறமூட்டப்பட்ட தண்ணீர் தான் அதில் அடங்கப்பட்டிருக்கின்றது என்பதை அது கண்டுகொண்டிருக்கிறார்கள். ஆகவே இலங்கை மக்களுக்கு எவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற அப்பாவி மக்களை எவ்வாறு சுரண்டுகின்ற வகையிலான ஒரு அரசியல் கலாச்சார முறை மோசடி என்பது எவ்வாறு நடக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் வாழக்கூடிய ஒரு நாடாக இருப்பதாக இருந்தால் மக்களுக்கு வாழ நிம்மதியான ஒரு நாடாக இருந்தால் நோய்வாய்ப்பட்ட மக்களிடமிருந்து அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற மருந்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற பணத்தை கூட சுரண்டுகின்ற ஒரு அரசியல் முறை இனிமேலும் நாங்கள் கட்டி காக்க வேண்டுமா என்ற கேள்வி நமக்கு இருக்கின்றது. ஆகவே இது அனைத்தை அது கல்வியா இருக்கலாம், சுகாதாரமா இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் போக்குவரத்தை பார்த்தோம் என்றால் இலங்கையில் பாதுகாப்பான போக்குவரத்து இல்லை என்பதை நாங்கள் நன்றாக அறிகின்றோம். முக்கியமாக பெண்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம் அது சட்டத்தில் பார்க்கும்போது போக்குவரத்தில் ஒரு 1.5 மணித்தியாலத்துக்குள் அதாவது 90 நிமிடங்களுக்குள் எங்கேயாவது இலங்கைக்குள் ஒரு இடத்தில் பொது போக்குவரத்து சேவையில் ஒரு பெண்ணுக்கு அந்த பாலியல் துன்புறுத்தல்களுக்கு முகம் கொடுக்கின்ற நேர்கின்ற வகையிலான பிரயாண போக்குவரத்து சேவை ஒன்று தான் இலங்கையில் இருக்கின்றது. இந்த இலங்கையில் ட்ரெயினாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம்,
போக்குவரத்து சேவைக்குள் 1.5 மணித்தியாலத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கின்றது. அது எவ்வாறான கொடுமையான ஒரு தன்மை. ஆனால் சட்டத்தில் இருக்கின்ற விரிசல் எப்படி என்று சொன்னால் அதுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தான் இலங்கை இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், எமது நாட்டுக்கு அந்த பாதுகாப்பு வழங்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தைக்கு போக்குவரத்தில் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு தேசமாக தருகின்றோம். இது அனைத்தையும் திருத்தக்கூடிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று நாட்டுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே அது ஒரு விஷயம். இனி இவ்வகையில் நாங்கள் சொல்கின்றோம், இந்த பொருளாதாரத்தில் நாங்கள் நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டு ஒட்டுமொத்த குடும்பங்களாக நாங்கள் உழைக்கின்ற பணத்தை நாங்கள் வரிகளாக அரசாங்கத்துக்கு செலுத்திய போதிலும் அரசாங்கம் என்று இவ்வளவு காலம் ஆட்சி பீடம் ஏறிய எந்த ஒரு கட்சியும் மக்கள் வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்காத, மக்கள் வாழ்வுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய பாதுகாப்பை வழங்க முடியாத தன்மைக்கு இலங்கை நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் சொல்கின்றோம், இவ்வளவு காலமும் இந்த நாட்டை ஆட்சி பீடம் ஏறிய எந்த ஒரு அரசியல்வாதி கூட இவ்வாறான வளர்ச்சி அடைந்த நாடுகளை பார்த்தவர்கள் தான், கண்டு பார்த்து ரசித்தவர்கள் தான். அவர்கள் இந்த நாடுகளில் இருக்கின்ற சுகாதார வசதியை, கல்வி வசதியை, போக்குவரத்து வசதியை கண்டு அனுபவித்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் எவருக்குமே எமது நாட்டுக்குள் அவ்வாறான உறுதியான கல்வியை, சுகாதாரத்தை, போக்குவரத்தை நமது மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற தேவையின் நிமித்தம் அவர் அரசியலில் ஈடுபடவில்லை. அவர்களுக்கு அவ்வாறான தேவை எமது நாட்டுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி கட்டாயமான ஒரு தேவையாக அவர்கள் நினைக்கவில்லை. ஆகவே தான் எமது மக்கள் பாடுபட்டு கஷ்டப்படும் போதும் கூட அவர்கள் இந்த சுரண்டலுக்கு, மக்களை சுரண்டி வாழ்கின்ற தன்மைக்கு இன்னும் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். அடுத்த தேர்தலில் கூட அவர்கள் மக்கள் ஏமாந்து நமக்கு வாக்களிப்பார்கள் என்று உறுதிப்பாடுகளுடன் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இம்முறை சொல்வது, மக்களுக்கு தான் நாங்கள் வாக்களித்தால் உண்மையாகவே அரசியல்வாதிகளுக்கு நன்மை வந்து சேருவதல்ல, மக்களுக்கு நன்மை வந்து சேரும் வகையிலான ஒரு வாக்காக எமது வாக்கு மாற வேண்டும். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த வேலை திட்டத்துடன் தேசிய மக்கள் சக்தி உறுதியாக கூறுகின்றது, இலங்கை மக்களிடமிருந்து அறவிடப்படுகின்ற பணத்தில் லஞ்ச மோசடி ஊழல் இல்லாமல் எமது நாட்டுக்கு தேவைப்படுகின்ற வகையிலான அந்த கல்வி, சுகாதார, போக்குவரத்து தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் திட்டத்தை அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அது ஒன்று. அடுத்தது எமது நாட்டை பார்த்தோம் என்றால் 1948 இருந்து இதுவரையும் பொருளாதாரத்தில் வர 1948 இருந்து இவ்வளவு 76 வருடங்களாக நாங்கள் பார்க்கும்போது பொருளாதாரத்தில் பின்னடைவை நோக்கி சென்று, அப்படி இருக்கும்போது அந்த வரி என்பது மக்களுக்கு சேவை செய்யும் தேவைப்பாடுகளுக்காக, சுகாதாரத்துக்கு, கல்விக்கு செலவிட வேண்டிய பணம். ஆனால் அந்த வரி மோசடியின் காரணத்தால 9 கம்பெனிகள் லாபத்தை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய விவசாயிகளுக்கு கொடுத்த கணக்கு, அதாவது கொடுத்த கடனுக்கு வரிகளை சுமத்தி அவர்கள் சுரண்டி கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு வீட்டை கட்டுவதற்கு யாராவது ஒரு நபர் கடன் வாங்கினால் அந்த கடனுக்கு அவர்கள் வரியை அறிவிட்டு அவரை தலை தூக்க விடாமல் தன்மைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு போற அளவுக்கு வந்திருக்கின்றார்கள். நுண்கடன் வசதிகளை பெற்ற பெண்கள் தற்கொலை செய்து கொள்ள அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு தேசத்தில் 9 சாராய கம்பெனிகளுக்கு 720 கோடி ரூபாய் வரியை செலுத்தாமல் இருப்பதற்கு சட்டத்தில் எவ்வாறான ஒரு ஹால், அதாவது ஒரு வெற்றிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த அரசியல் கலாச்சார முறை மாற வேண்டும். அவ்வாறான நிலையில இந்த நாட்டில் எவருமே நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சீரான சட்ட முறையை உருவாக்காமல் எமது நாட்டில் பொருளாதாரத்தையோ அரசியல் முறையோ கட்டியிருக்க முடியாது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த அரசியல் கலாச்சார முறை மாறணும். அது ஒன்று. அடுத்து இலங்கையில இந்த பொருளாதாரத்துக்குள்ள மக்களை அண்மிக்க வேணும். அதாவது நாங்கள் அண்மிக்கக்கூடிய வகையிலான, நாங்கள் இயங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலான அரசியல் முறையிலையும் பொருளாதாரத்திலும் மக்களுக்கு சம ஈடுபாடு வேணும். சம ஈடுபாடு தேவைப்படுகிறது. மக்கள் ஈடுபடாத பொருளாதாரம் என்பது மக்களுக்கு சாத்தியமடையாது. ஆகவே இலங்கையில் பொருளாதாரத்துக்குள்ள உட்பிரவேசிக்கும் தன்மையை மக்களுக்கு வழங்க வேண்டும். அப்போது தான் அந்த பொருளாதாரத்தில் இருக்கின்ற லாபம் மக்களை அண்மிக்கும். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், பீப்பிள் பார்ட்டிசிபேட்டரி எக்கானமி என்பது நாங்கள் மக்கள் அண்மிக்கும் பொருளாதார நிலை நாங்கள் கூறுகின்றோம்.
அதில் லாபம் மக்களை வந்து அடைய வேணும். அப்போது தான் எங்களுடைய இருக்கின்ற பணம், அந்த எங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு எங்கள் தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையிலான பொருளாதார பங்கீடுகளுக்கு கிடைக்கும். ஆகவே மக்கள் மயப்படுத்தப்பட்ட பொருளாதாரம், லாபத்தை மக்களிடம் வந்து சேர வேண்டும். அந்த லாபத்தினால் தான் இந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய சூழ்நிலை இலங்கையில் அமையும். அது உண்டு. அடுத்து நான் இதுல முக்கியமாக என்னுடைய அடுத்த திசை என்னவென்றால், அடுத்த பாகம் என்னவென்றால், சிறுபான்மையினர் என்று நாங்கள் கூற மாட்டோம் என்பதை நான் உறுதியாக கூறினேன். தேசிய மக்கள் சக்தி சக இன மக்கள் என்று இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் கருதுகிறார்கள் என்று நான் இவ்வளையில் கூறணும். ஏனென்றால் இவ்வளவு காலமும் அரசியலில் கூட அந்த பாரபட்சமாக பார்த்த இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் எடுத்தமென்றால், தமிழ் பேசும் மக்கள் இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ கத்தோலிக்கர்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவருமே தமிழ் பேசும் மக்களாகத்தான் கருத வேணும். அப்படி பார்க்கும்போது சக இன மக்களாக சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் இருபாலாருமே இந்த இரு பாகங்களில் வாழ்கின்றார்கள். ஏனைய பிரதேசங்கள் வாழ்கிற அனைத்து மக்களையும் ஒன்றாக எடுத்தமென்றால் சக இன மக்களாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் என்பதை கூற வேண்டும். இந்த நாட்டுக்குள்ள ஒரே குடிமக்களாக இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த ஒரே தேசத்து மக்களாக உண்மையான உறுதி கொண்ட நாடாக வாழக்கூடிய ஒரு நாடு தேவைப்படுகின்றது. அதுக்கான இடமளித்த நீதித்துறையில், சட்டத்தில், அது மட்டுமல்லாமல் கலாச்சார உரிமைகள், மத உரிமைகள், சமுதாய உரிமைகள் அனைத்துமே சமமான கொண்ட ஒரு தேசத்துக்காக வேண்டித்தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் செயல்படுகின்றோம். அதற்கான வேலை திட்டம் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள்.